இங்கே பாருங்க, ஒரு கோவக்காய் துவையல். கோவக்காயை பொரியலாக பார்த்துருப்போம், கோவக்காய் 65 போட்டு பார்த்துருப்போம், கோவக்காய் கூட்டு வச்சு பார்த்துருக்கீங்க. இது கோவக்காய் துவையல். இதில் என்னென்ன சேர்க்குறேன்னா, காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன், அரிஞ்சு வச்ச கோவக்காய், இப்போ அரிஞ்சு வச்ச கோவக்காயை போட்டு ஒரு வதக்கிறேன். வெளியே வந்து பீக்கங்காய் தோல் பொரியல் வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அந்த பீர்க்கங்காய் தோல், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி இது கூட புளி சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சா சூப்பரான நமக்கு கோவக்காய் பீக்கங்காய் தோல் துவையல் ரெடியாகிடும். நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், வதக்க சொல்லவே நம்மளோட கலர்ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. இந்த பீர்க்கங்காய் தோலில் இருக்கிற தோல்லையே நமக்கு சத்து இருக்குது, கோவக்காயிலே நமக்கு சத்து இருக்குது. இதில் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணக்கூடியது. இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறோம் வதக்கிறதுக்கு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்க்குறேன், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்க்குறேன். இது சாம்பார், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த துவையல். சூப்பரான நம்ம துவையலுக்கு வதங்கின்னு இருக்கீங்க பாருங்கள். வதங்கி முடிட்டோம், அரைச்சிட்டு பாருங்கள் நல்லா வதக்கணும். பூண்டு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதில் பூண்டு சேர்த்துருக்கேன், இஞ்சி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இஞ்சி சேர்க்குறேன். இதில் இஞ்சி சேர்க்குறேன். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். வதங்கிட்டுருக்குறேன். வதங்கி பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சாச்சு. இதில் என்னென்ன போட்டிருக்கன்றதை கடன்னு திரும்ப இன்னொரு முறை சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகா, பீக்கங்காய் தோல், கோவக்காய், கொஞ்சோண்டு தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு புளி உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எத்தனை கடுகு எண்ணெய் போட்டு தாளிச்சிட்டா இப்போ சூப்பரான பீக்கங்காய் துவையல் ரெடி. இது சூப்பராக இருக்கும்.